Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 65 அதிகாரம் 21 இறைவசனம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் அனைவருமே சில பேர் சொந்த வீட்டில் இருப்பார்கள், சில சகோதர சகோதரிகள் வாடகை வீட்டிலே குடியிருப்பார்கள். நமக்கு இப்போதுள்ள நேரமும் காலமும் இப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே நமக்கு சொந்தமான நம்மளே வீடுகளை கட்டும் அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அவைகளிலே நாம் குடியிருப்போம். நாம் அந்த வீட்டிலேயே சுற்றியே திராட்சை தோட்டங்களை வைத்து அவைகளின் கனியை நாம் புசிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லா மனிதர்களுமே தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளால் தவிக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளோடு நாம் என்றென்றும் போராடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று பைபிள் வாக்குறுதி கொடுக்கிறது. அதை வைத்து தான் நாம் எதிர்கால நோக்கத்திலே நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கும் என்று அநேக மக்களும் நம்புகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட இப்போது நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு வேலை செய்தாலும் அதற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல், இதையெல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் எதிர்காலத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, உம்முடைய அரசாங்கத்தில் எங்களுக்கு நாங்கள் சொந்த வீடை கட்டி நாங்கள் அதிலே இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் அந்த திராட்சை தோட்டங்களை நாங்கள் உருவாக்கி அதன் கனியை நாங்கள் புசிப்போம் என்று நீர் சொல்லுகிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் எங்கள் மீது எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறீர். உங்கள் அன்பிலே எங்களுக்கு எவ்வளவுப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் தருகிறீர் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களும் அவர்கள் தலைமுறைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாம் சாராளை நீர் எப்படியாக ஆசீர்வதித்தீரோ அதுபோல் குடும்பத்தில் இருக்க இந்த கணவன் மனைவி கிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய சதுராட்டம் ஆடாதபடிக்கு, அவன் திட்டத்தை உருவாக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். சோத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.